ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த மாதம் முடிவதற்குள் நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய மனதை நீ ஆனந்தமாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றியை தரும் என்று நினைத்து எனக்கு நீ நன்றி சொல். பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் விரிவாக இனி நடக்கப் போகிறது. துன்பமான வினைகளை எல்லாம் நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இனி உனக்கு இன்பம் மட்டுமே வரப்போகிறது. நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்வில் இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீ உணர்வாய். அதுவரை உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்திரு. வரும் ஆடி பூரத்திற்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி, நீ எதிர்பார்த்த செய்தி உன்னை வந்து நிச்சயம் சேரும். நீயே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அது தானாகவே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரை தேடி தேடி அலைந்த ஒரு விஷயம் உனக்கு நீ தேடாமலேயே ஆடி போறத்திற்குள் அது உன் கையில் வந்து சேரும். நிச்சயம் நடக்கும். இறைவனும் ஆணையிட்டு விட்டார். கண்டிப்பாகவே நடக்கும். உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காதா என்று ஏங்கி தவித்த ஒன்று, நம்மை விட்டு சென்ற உறவு நமக்கு திரும்ப வராதா என்று ஏங்கி தவித்த ஒன்று, நாம் விட்ட பணம் நம் கைக்கு வந்து சேராதா என்று ஏங்கி தவித்த உன்னுடைய மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் இனி வரப்போகிறது. ஆடி பூரத்திற்குள் நிச்சயம் நீ கேட்டதை நான் கொடுப்பேன். நீ விட்டதை பிடித்து உன் கையில் தருவேன். நீயே வேண்டாம் என்றாலும் அது உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது. விரைவாகவே வரும். அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி நீ காத்திரு. அந்த மாற்றத்தை நீயே உணர்வாய். உன்னுடைய மனது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தால் நான் தருவதை உன்னால் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இழந்ததாக நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? கிடையாது. அதற்கு நான் முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டேன். நீ விட்டு சென்ற உறவாக இருக்கட்டும், நீ வேண்டாம் என்று தள்ளி வைத்த உறவாக இருக்கட்டும், நீ விட்டு சென்ற பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. உன் உடல்நலமாக இருக்கலாம், உன் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நீ எதை நினைத்து என்னிடம் வர வேண்டும் என்று கேட்டு வந்தாயோ அது உனக்கு நடக்கப் போகிறது. நிச்சயம் ஆடிப்பூரத்திற்குள் என்னுடைய வரம் உனக்கு கிடைக்கும். இது சத்தியம். உன்னுடைய மனதை நீ ஆனந்தமாக வைத்துக்கொண்டு இதை நீ கேட்டால் உன் வாழ்வில் பல நல்லதுகளை நான் மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருப்பேன். கவலை என்பதை இனி உனக்கு வராத அளவுக்கு நான் உன்னை ராஜயோக வாழ்க்கையில் வைத்து உன்னை அழகு பார்ப்பேன். சந்தோஷமாக இரு. கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு விட்டாய். எதிர்காலத்தை நினைத்து கனவு காண். இன்றைய நாளில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஆடி பூரத்தை காத்திரு. என் அன்பு குழந்தையே, நீ சிலரை முக்கியம் என்று அவர்களை உன் கூடவே வைத்திருக்கின்றாய். ஆனால் அவர்களால் தான் உனக்கு பெரிய காயமே ஏற்பட போகிறது என்பதை அறியாமல் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். சிலரை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து பார். உன்னுடைய மன வலிகள் எவ்வளவு குறைந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நீயே அனுபவத்தில் உணர்வாய். ஒருவர் புத்தரை பார்த்து கேட்டாராம், நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானி, இப்படி தரையில் அமர்ந்திருக்கின்றீர்களே என கேட்டாராம். அதற்கு புத்தர் சொன்ன பதில் தெரியுமா? தரையில் அமர்பவன் ஒரு நாளும் தவறி கீழே விழ மாட்டான் என்று. அதுபோலத்தான் நீங்கள் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது தரையில் அமர்வதற்கு சமம். ஒரு நாளும் நீ கீழே விழமாட்டாய். எப்போதும் நான் உன்னை தாங்கி பிடித்து கொண்டே இருப்பேன் என்று கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை வைக்க சொல்கிறார். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா? நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்ததுதான். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடைய இருப்பிடம் எதுவோ அதை நோக்கி நான் உன் கூடவே இருப்பதற்காக வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்று யோசிக்காதே. உன் கூட இருப்பது நான்.
என் மீதான உன் நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருந்தால் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ தனிமையில் இருப்பது போன்றும் உணரவும் முடியாது. நான் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கின்றேன். எப்படி நடத்தப் போகிறேன் என்று நீயே பார். கண்ணீர் மலக எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய். நீ காத்திரு, பொறுமையாக இரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவது என்னுடைய தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். படிப்படியாக நீ உயரப் போகின்றாய். அதை கண்டு நானும் ஆசையாக கண்குளிர பார்க்க போகின்றேன். ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாத்து கொள்ள. நம்மை சார்ந்த சக உயிர்களுடன் நட்பு பாராட்டி நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அன்பை பரப்புவதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். மனிதன் மனிதனை சுரண்டுகிறான். வலிமையானவனோ பலவீனமானவை அடக்குகிறான். அராஜகத்தின் இன்னொரு பெயர் நரக ஆட்சி என்ற அகங்காரத்தால் இன்று உலகம் நிறைந்திருக்கிறது. மக்கள் மனதிலிருந்து இருளை அகற்றி பாவங்களின் தலைகளை உடைத்து பாபா காட்டிய ஒளிமயமான விடுதலை பாதைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். தனிமை, விரக்தி, நம்பிக்கையின்மை, வேலையின்மை, பாதுகாப்பு இன்மை போன்றவற்றால் மக்கள் அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்கு அன்பின் நறுமணத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த மாபெரும் பணியை நிறைவேற்ற அனைவருமே முன் வர வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பை ஏற்க வேண்டும். சக மனிதர்களுடன் நட்புடன் பழகும் மனப்பான்மையை அனைவருமே வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது நமக்கானது மட்டுமல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனானவன் ஒரு வண்டு. அங்கும் இங்கும் பூக்களை தேடி அலைவது போல ஆழமான மடுவிலும் மக்கள் நடமாட்டமில்லாத கொடிய காட்டிலும் பரந்த மழையிலும் தேடி புகுந்து அலைகின்றான் அறிவில்லாத மனிதன். உமையின் மணாலா, உமக்கு மனமாகிற ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பித்துவிட்டு இங்கு அங்கு அலையாமல் ஒரே இடத்தில் சுகமாக இருப்பதற்கு மனிதன் அறிந்து கொள்ளவில்லையே. என்ன ஒரு ஆச்சரியம்! எங்கு இருந்தாலும் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் ஒரு நியதி இருக்கின்றது. அதுதான் அவனது மனநிலையை பற்றியது. சரணடைய வேண்டும் என்ற ஆவல் மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் போதாது. அதை செய்து அதை நீடித்து நிற்பதற்கு அவனது மனநிலை பக்குவப்பட்டிருக்க வேண்டும். உலக வாழ்வில் அல்லல் பட்டு ஏற்றம் இரக்கம் எல்லாம் கண்டு அனுபவித்த ஒருவனுக்கு பக்தி செய்து சரணடைவது என்பதும் தொடக்கத்தில் ஒரு உலகியல் செயல் போலத்தான் தோன்றும். ஏனென்றால் அவன் அப்படி ஒரு பழக்கத்திற்கு அடிமை போல ஆகிவிட்டான். அதனால் மற்ற செயல்களைப் போலவே அதையும் நினைத்து கொண்டு வெவ்வேறு விதமான பூக்களை கொண்டு ஆராதிப்பது என்பது ஒரு வழக்கம் என்பதால் அவன் எங்கெங்கோ போய் கஷ்டப்பட்டு விதவிதமான பூக்களை எல்லாம் தேடிக்கொண்டு வந்தால் பகவானுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைத்து அதை செய்ய முயல்கின்றான். ஆனால் பகவான் விரும்புவதோ ஒன்றே ஒன்றுதான். அதுதான் அவனது மனமாகிய தாமரைப்பூ. அதை அவரிடம் சமர்ப்பிப்பது ஒன்றே சரணாகதியின் முழு அடையாளம். அது தெரியாமல் இருக்கிறானே என்று அவர் ஆச்சரியப்படுவார். இங்கு மனத்தை தாமரை பூவோடு ஒப்பி நோக்கி இருப்பது மிகவுமே பொருத்தமானது. பூஜை செய்யும் போது தாமரை மொக்கை ஒவ்வொரு இதழாக பிரித்து வரும் முழு தாமரை பூவை பகவானுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதாவது மனத்தை அப்படி நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். ஏனென்றால் மனம் என்று தனியான பொருள் ஒன்று கிடையாது. ரமணர் எண்ணங்களே மனம், யாவினும் நான் என்னும் எண்ணமே மூலமாம் என்று சொல்லுவார். அதாவது எண்ணங்களின் தொழுப்பே மனம். எண்ணங்கள் எல்லாவற்றிலுமே முதல் எண்ணம் நான் என்னும் அகந்தை. அது பகவானை விட்டுவிட்ட தனியான நான் என்னும் எண்ணம். அதை பகவானிடம் சமர்ப்பித்தால் மற்ற எண்ணங்கள் எல்லாமும் அவரிடம் தஞ்சமான மாதிரிதான். எண்ணங்கள் எதுவுமே தனியாக வராது, அலை அலையாகத்தான் கிளம்பும். ஒவ்வொன்றும் தாமரையின் இதழ்கள் போல ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவைதான்.
அவை அனைத்தையும் கோர்த்து வைத்திருப்பது அந்த முதல் எண்ணமான அகந்தை. அதை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருப்பதை விட்டு உலகில் உள்ள மற்ற பூக்களை தேடி பக்தன் ஏன் போக வேண்டும்? அதற்கு அவசியமே இல்லை. உன்னிடம் உள்ள தாமரையை கொடுத்துவிட்டு உள்ளதை உணர்ந்து கொள் என்று இங்கு நான் உனக்கு உணர்த்துகிறேன். இதற்குள்ளே ஒரு சூட்சமமான வார்த்தையும் வைத்திருக்கிறேன். இதை நீ புரிந்திருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் அதை உணர்ந்து உன் வாழ்வில் நீ செம்மையாக வளரவே இந்த கருத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்க நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். நான் சொல்வதைப் போல என்னிடமே எல்லாவற்றையுமே நீ சமர்ப்பித்துவிட்டு நீ எப்பொழுதும் போல அமைதியாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே. உன் மனதில் கலக்கம் என்பதே இருக்கக்கூடாது, பயம் என்பதே இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, சாயப்பா நமக்கு நடத்தி காட்டுவாரா என்ற பயமே, கலக்கமே, குழப்பமே உன் மனத்திற்குள் வரவே கூடாது. எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய சாய்தான் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும். இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும். எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உனக்கு சாயி துணை எப்பொழுதுமே இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய்? கலங்காதே. உனக்குள்ளே உனக்கு பக்க பலமாக உற்ற துணையாக உன்னுடைய சாயப்பா என்றுமே நான் உனக்கு இருப்பேன். 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இருப்பது போல் இந்த மசூதி தாயிடம் இழுத்து கொண்டு உன்னை வந்திருக்கிறேன். ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்கள் பெரும்பாலோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சிலர் மடிந்து போனார்கள், சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து அந்த கர்மாவை கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்ம கடமைகளை அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை நீ பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் சாயிராம் என்று மனதிற்குள் பதியமிட்டுக்கொள். என்னை கும்பிடுவதற்கு எந்த ஒரு நேர காலம் அவசியமும் இல்லை. என்னை கும்பிடுவதற்கு நீ வழியை தேடி அலையாதே. நான் உன்னிடமே உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்காதே. ஒரே ஒரு முறை அப்பா என்று என் முன்னால் வந்து நில். எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு, அது போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற நீ பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனையினால் மட்டுமே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை மற்றும் விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அதை உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியாய் இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நான் நோக்க செய்கிறேன். நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன். அதை அவர் மனதில் பதிய வைத்து அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நான் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அவரது நம்பிக்கையை அதிகமாக்குகிறேன். தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாய் தேவா ஆன நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன்.
அது ஏன் அப்பா, நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய்? உனக்கும் எனக்கும் ருணான பந்தம், அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் நீயும் நானும் ஒரு வயிற்று பிள்ளை என்பதை நீ மறக்காதே. இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பதைப் போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம். என்னை நம்பி என்னை வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான். என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்து கொண்டே இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன். நீ நன்றாக இருப்பாய். உன் இல்லத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும். நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. நமக்கு எது தேவை, எது நல்லது என்பது நமக்கு சத்குருவாகிய எனக்கு, உன் சாயப்பாவிற்கு தெரியாதா? ஆதலால் இங்கு நம்பிக்கையும் முழுமையான சரணாகதியும் மட்டுமே நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்ப்பில்லாத அன்புடன் பக்தி செய்தலும் உயரிய ஆத்மார்த்தமாக குருவுடன் பிணைந்து கொள்ளுதலுமே எனக்கு அவசியமாகிறது. நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு அப்பா நல்லது மட்டும்தான் செய்வேன். என்னை நம்பு. ஓம் சைராம்.